அது நம்ம 2 பேர்த்தையும் பார்த்து விசில் அடிச்சு கூப்பிடுது. எதுக்கு எதுக்கு கூப்பிடும்? ஆனா ஒரு விஷயம் தெரியுமா, உன்கிட்ட வந்தா கூட பிரயோஜனம் இருக்கு, என்கிட்ட அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லை. மைக் செட்டு காட்ட என்ன கிடக்கும் அதுதான் எனக்கு. அவர்கிட்ட என்ன கிடக்கு, உன்கிட்ட என்ன கிடக்கு? பொத்திக்கிட்டு இரு. தெரியுமா, வாய கிண்டா. உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கவா? என்ன? நம்மளே எங்க போறோம்? காட்டுக்குள்ள. எதுக்கு? காவலுக்கு. அது இளவட்ட பெண்களா தானே போனோம். நீ கிளட்டு முண்டை, நீயே வந்த. என்ன பார்த்தா இங்க யாராவது சொல்லு. ஆளு சித்தாளா இருக்க தான் தண்டி வச்சுட்டு வந்திருக்கேடி, எதுக்குடி இப்படி பேசாது? யாரு கூடிய இங்க இருக்கிற பெண்கள்கிட்ட வேணா கேட்போம். நான் என்ன பிள்ளை பத்த பொம்பளை மாதிரியா கத்துறேன்? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. சின்ன பிள்ளை மாதிரி தானே இருக்கேன், ஒரு வைக்க வய திறக்கிறது இல்லையே. ஆனா அந்த உலகத்திலேயே நான் பார்த்த பெண்கள்லயே சத்தியமா சொல்றேன், நெஞ்சில மசுறு முளைச்ச பொம்பளைய இன்னைக்கு தாண்டி பாக்குறேன். ஜாக்கெட்டையாவது ஏத்தி போடுறீ. நெஞ்சில மை இருந்தா ஸ்ட்ராங்கான பொம்பளை அர்த்தம் முடியும். முடி இருந்தா செருப்புட்டு அடிச்சு கால்லடி. கால்ல எதிர் ரோமம் படைச்ச ஆளுக்கு கட்டு அதிகமா. காம கட்டா. ஏய் பாபா சொல்லு, ஒரு பெண்ணிட்ட நீ தவறா உரையாடாத. நான் அப்படிலாம் பேச மாட்டேன். நீ நினைக்கிற மாதிரி நான் ஒரு ஆள் இல்லடி, 2 ஆளா இருக்கேன். என்னடா செல்லம் சொல்ற? நீ சித்தியாக போறடி. என்ன சொன்னீங்க? நேத்து தான் செக் பண்ணி பார்த்து 2 கோடு விழுந்துச்சா? விழுந்துருச்சு. ஆனா நாளைக்கே போய் திருப்பத்தூர் பெரிய ஆஸ்பத்திரியில் பிள்ளைய கழிச்சு புளிமா. அப்படி சொல்லாதடி, அவங்க உங்க பிள்ளை கிடைக்காம ஏங்குறாங்க. பிள்ளைய பத்தி என்கிட்ட கூட குடுறி. தொப்புளை சுத்தி அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. 3 மாசம் ஆயிடுச்சு. பிள்ளைக்கு முடி முளைக்க. முட்டாப்பல உனையில சாவடிச்சிரு. 3 மாசத்துல பிள்ளை முட்டுதாடா உனக்கு? முடி முளைக்க ஆரம்பிச்சு தொப்புளை சுத்தி அரிக்குதுன்னு சொல்ல வர. எதுக்கு கலைக்க போறீங்க? நீயே சொல்லு. என்ன? ஒரு பெண்ணு முதல்ல கற்பம் தரிச்சா யாருக்கிட்ட சொல்ல ஆசைப்படுவா? கணவர்கிட்ட. எனக்கு அந்த ஆசை இருக்குன்னு தான். ஏன் சொல்ல வேண்டியதானே அவனுக்கு? போன போட்டு நான் பிள்ளை பத்தா கூட என் புருஷன்கிட்ட சொல்ல முடியாது. ஏன்? அவன் வெளிநாடு போய் 8 வருஷம் ஆச்சு. மேடம், நீங்க பேசுறது எனக்கு சத்து புரியவில்லை. அதாவது உங்களுக்கு எத்தனை மாசம்? அது 3வது மாசம் தொடங்கிருச்சு. உங்க வீட்டுக்காரர் வெளிநாடு போய் எத்தனை மாசம் ஆகுது? 8 வருஷம் ஆயிருச்சு. 8 நாரம் உண்டு. அந்த பிள்ளைக்கு தகப்பன் யார்? அம்மா அவனே நொட்டுனா என்ன ஊர்ல ஆம்பளைக்க கொஞ்சம் போடி. எல்லா ஆம்பளையும் போவியா? விளக்கமா இருப்பீங்க. எனக்கு தேவை பிள்ளை தாண்டி. சரி, நீ இங்க பாரு, எப்படி நினைக்காத. நீ 20 மாசம். நோ மேரேஜ், நோ குழந்தை. ஐ அம் தி ஃப்ரீ பேர்ட். அப்படியா? தோலிமா, என்ன அப்படி சாதாரணமா என்னை எடை போடு. இந்த வருதுல என் பிள்ளை. என்னடி இத்தனை புருஷன் வர்றா? ஏய் போடா. தோலிமா, அப்படி சாதாரணமா எடை போடாத. நீ என்ன செஞ்சாலும் செய்யக்கூடிய திறமை என்கிட்ட இருக்கு. இப்போ மக்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. என்ன? 2 பேருமே ஒரே மாதிரி தான் இருக்காளுங்க, யாரு பொம்பளைன்னு தெரியல. ஆமா. இப்போ உனக்கு ஒரு 3 உன்னை செக் பண்ண போறேன். இந்த 3 விஷயத்த நீ செஞ்சுட்டேன்னா நீ பொம்பளை தானே நான் உன்னை ஏத்துக்கிறேன். ஓகே. முதல் விஷயம் எனக்கு இந்த கையில வராது, பரவாயில்ல. இப்போ 2வது விஷயம் சூப்பர். இப்போ 3வது விஷயம் என்ன? பொந்து வந்து இருக்குது. நீ அடிச்சு காட்டு. அடிச்சா சப்பு சப்புன்னு கேட்க முடியும். தெரியுதுல? அப்பயாவது பண்ணு நல்லா இருக்கு. தெரியுமா? என்னடி இப்படியே மரப்புக்குள்ள வச்சு அமைக்க பழக்கம் விளக்கமா பிஞ்சிரும். என்னத்துக்கு அப்புறம் எதுக்கு பொம்பளை ட்ரெஸ் மாத்துக்க சொல்லுடி. இந்த ஆம்பளை போய் கீழே படுத்தா நம்மள ஏதாவது டீச் பண்ணிட்டே இருக்காங்க. என்னது? சீட் பண்ணிட்டே இருக்கா. பாபா சொல்லுடி. நீ நானும் காவலுக்கு போறதெல்லாம் சரி. சரி. வள்ளியம்மா கூட சேர்ந்து போகணும்னு அப்பா சொல்லியிருக்காங்க. ஆமா. நான் இது வரைக்கும் காட்டுக்குள்ள போனதே இல்லை, தெரியும். பொய் சொல்லாத. நேத்து கூட காட்டுக்குள்ள கடந்து முண்டாமா ஓடியாத. அது நாள்ல எங்க அக்கா சங்கி மங்கி. அப்ப நீங்க? நான் மங்கி சங்கி. என்னடி சங்கி மங்கி சொங்கின்னு இருக்கல? காவலுக்கு போனோம், அம்மாவை கூப்பிடணும், பரவியை வரட்டணும். நான் என்ன நீ லேசுப்பட்ட பொம்பளை நினைச்சுக்கிருக்க. ஏன்? நான் படி தாண்டா பத்தினி. இப்ப மழை பெய்யுண்டா உடனே பெய்ய முடியும். பத்தினினா என்னடி? போன விளங்காதவளே. இப்ப மழை பெய்யுனா உடனே பெய்யும். எப்படி? நாடகம் நின்று வரும்னு பேசாம இருக்கேன். ஏய், பத்தினினா என்னடி? ஏன் ஜெயிச்சுக்கு நான் இது வேற நின்று தொலைவனாண்டு ஒன்னு ஏறுது இறங்குது. ஏய், இதெல்லாம் பத்தினி பொசுக்குன்னு எடுத்து காட்டிட்ட. நிப்பனாண்டுதுரி. சரி விடு, அம்மாவுக்கு ஒன்னதை எடுத்து காட்டு. அம்மாவா விளக்க மாதிரி பீந்து விடும். அம்மா வாங்கம்மா. அம்மம்மா காவலுக்கு போறோம், கொஞ்சம் நீமா வாங்கம்மா.
முத்து முத்தா பச்சரிசி வச்சது போல பாட்டு படிச்சு ராசா தெம்மாங்கு பாட்டு படிச்சு ராசா காலத்திலே விளையாடும் மயிலே நண்பு தோழி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். எவ்வளவு நாளாச்சு உன்னை பார்த்து? நேத்தானும் உங்க நிலைவுல பார்த்தோம். சரி இருந்தாலும் சொல்ல வேண்டிய ஆர்வத்துல உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அப்பா காவலுக்கு போக சொன்னார்ல. ஆமா. புதிதா ஒரு பெண்ணை அனுப்பியிருக்கா. புதுசாவா? என்ன பேச்சு அங்கிட்டு என்னடா? யாரோட கலவனிட்டு? யார் அந்த அழகி? முண்டை பொத்து பண்ணி. யார் அந்த அழகி? அந்த நிக்கிறா. அந்த அழகி வர சொல்லுங்க பார்க்கலாம். அடடடடடட. ஓஹோ. பாசிங்கடா. சரி வாடி எப்ப வரல? எனக்கு ஒரு தாட்டி ஓடி. 16 பெற்று பெல்வாழ்வு வாழ வேண்டும். முடியாதம்மா முடியாது. ஏமா ஏமா? உங்ககிட்ட கர்ப்பப்பை இருக்கு, என்கிட்ட கட்டப்பை கூட கிடையாதும்மா. இந்த பைய வச்சுக்க. இந்த போய் ஓகே வந்தாலும் சரி சரி அப்பா பாத்தீங்களா? விவரத்தை கேட்டீங்களா? என்ன சொன்னாங்க? அப்பா நம்மள கட்டிங்க. காவலுக்கு போக சொன்னாங்க. வந்தமா காவல் பார்த்தமா போனமான்னு இருக்கணும். ஆமாம்மா. பேசிற இடம் வந்தாச்சு. என்ன ஒரு அழகு. எனக்கு ஜெயராஜுக்கு பிறந்த மகன். மொயக்குட்டியா? அடடா வனத்துக்குள்ள அழகான மொயக்குட்டி எல்லாம் போகுது. என்ன ஒரு அழகு. இந்த இடத்த பார்க்க வர்ணிக்கணும் ஆசையா இருக்கு. யாராருக்கு எப்படி இருக்கு? ஏய் 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 பாவடை தூக்குடி அம்மா யாராருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ன்றாங்க. என்னமோ பொருள்காட்சி பொருள் மாதிரி இடத்தோட அழகு எப்படி மனசுல இருக்கு அப்படின்னு சொல்லணும். யாராருக்கு எப்படி இருக்கணுமே அதுதான் மனசுல உள்ள சந்தோஷமான நிகழ்வுகளை சொல்லணும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு எப்படி இருக்கே? உனக்கு எப்படி இருக்கு? எனக்கு பெரிய துண்டா வச்ச எப்ப கீழே விழுந்து பயமாவே இருக்கு. அத இடத்த வர்ணிக்கணும்ல. எவ்வளவு ஒரு அழகான இடம் தெரியுமா? எப்படி வர்ணிக்கலாம் தெரியுமா? சாமி கும்பிடலான்னு ஒரு ஆசை. சாமி கும்பிடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, சேர்ந்து வரணும், உதவி பண்ணணும். உனக்கு கொண்டு என்ன கிழமை இன்னைக்கா? கதையின் ஒரு எப்படி? அப்ப நம்ம செவ்வாய் சாமி கும்பிடுவோமா? வெளியில சொல்லக்கூடாது.
பச்சரிசி மாவிடுச்சு 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 கரையில் பாகு வச்சு பாகு வச்சு சுக்கிடுச்சு மிளகிடுச்சு 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 பக்குவமா கலந்து வச்சு கலந்து வச்சு அம்மனுக்கு மாவிளக்கு எடுத்து வந்தோம் அம்மனவை எங்களை காக்க வேணும் காக்க வேணும் மதுரை மறி கொண்டு வாசம் எலாதாசி உன்னுடைய நேசம் மதுரை மறி கொண்டு வாசம் எலாதாசி உன்னுடைய நேசம் நாடோட பார்வை நீரோடு செயலோ நீரோடு செயலோ ஆராது என்னுடைய பாசம் மறையாது என்னுடைய நேசம் மதுரை மறி கொழுந்து வாசோ எலாதாசி உன்னுடைய பட்டு வச்சு வெட்டி பட்டு பட்டனே சேலை கட்டி மதுரை மறி கொழுந்து வாசோ ராலோ ஒண்ணு மாலோ ஒண்ணு கட்டிக்கிட்டு கட்டுனா மாலோ ஒண்ணு கட்டிக்கிட்டு என்னோட பாட்டுக்காரே பாட்டோ மதுரை மறி கொழுந்து வாசோ நீரோட செயலோ நீரோட செயலோ மதுரை மறி கொழுந்து வாசோ இருக்கணுங்க இடம்னா நன்றி அதனால எவ்வளோ ஒரு அழகான இடம் இந்த இடத்த வர்ணிச்சுக்கிட்டே இருக்கனாலும் நிறைய கூட்டமா பட்சி வந்தது போல தெரியுதே பச்சி வந்துருச்சா ஆமா சட்டினி யாரு இருந்தா கேளுங்க தொட்டு தின்றுவோம். அது காலையில என் தம்பி வீட்டுல ரொம்ப சிறப்பா இருக்கும் வேணாம் அதனால நேரங்காலத்தோட பட்சிகளை விரட்டி கொண்டு ஆளுக்கு வந்து சேர்ந்து காவலை பற்றிக்கலாம் மாலோலம் போச்சிட்டு மாலோலம் சோ இந்த லோலோலத்தெல்லாம் பார்த்து பஸ் ஸ்டாண்ட் பக்கம் வச்சுக்கோங்க. ஏன்டி இப்படி சொல்லுத வெறும் பால்வாடி டிக்கெட்டையா கூட்டி வந்துக்கிட்டு சும்மா ஆலோலம் நோலோலம்னு இந்த நாடகம் எப்ப ரசீது போட்டு தெரியுமா? காலாண்டுல என்னைக்கு ஆணியில மொட்டமோ அன்னைக்கு ஒரு வருஷம் ஆச்சு இந்த நாடகத்துக்கு ரசீது போட்டு. அது சரி இப்படி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி புக்கிங் பண்ண குரூப் இந்த குரூப் சரி அதுக்கு என்ன பால்வாடி டிக்கெட்டா வந்திருக்கும். ஆமா. நல்லா பாடுறீங்க ஒரு குறையும் இல்ல. கொஞ்சம் அபிநயம் முடிச்சு ஆடுனா இன்னும் நல்லா ஆட தெரியாதுடி நீ வேற மானத்தை வாங்கிறதுக்கு நீங்க ஆடலன்னா தாளக்காரே வழக்கம் போல வேணுக்குள்ள தண்ணியை போட்டு ஆடுவான். அந்த இடத்துக்கே போவேனாப்பா மதுரை வரைக்கும் இன்னைக்கு நான் வரலமுடா வேணவே வேணாம் பேசியே கொல்லுவான் வரவில்லையா? வேண்டாம் நம்ம ஆடிடலாம் ஆடலை பார்த்து தெரிஞ்ச அளவுக்கு ஆடுது அது மகாலா கிளம்பிடுறாங்க என்ன பண்ணுது புடிங்கோ நீங்க புடிங்கோ அதையில
மதனு எப்படி இருந்துச்சு அதனால கரைன்னு பார்த்துருப்பேன் பார்த்துக்கிறேன் சரி போதும்ல அளவுக்கு முன்ன அமிர்தம் நெஞ்சு இதோட போதும் மிச்சத்தை இதுல வேற பார்க்கணும் சரிங்கம்மா. அண்ணே இப்ப வெட்டலாமா ஆமா ஆடுனா போகும் சொன்னா ஒரு பச்சை அசையாம உட்காந்துருக்கு இது அம்புட்டும் போகாதுங்க ஏ கொடுத்த வரி காசுக்கு என்னதான் பண்றாங்க வாப்பம்னு உட்காந்து ஓ நம்பிக்கை இல்லாம இருக்காங்க நம்ம மேல அப்படிலாம் கிடையாது விடியிற வரைக்கும் இந்த பட்சியில் அமர வைத்து நம்ம காவல் செய்யலாம் ஆலோலம் சூ ஆலோலம் ஆலோலம்